ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மப்பேடில் தான். ஸோ மப்பேடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூர் அது எல்லாமே வந்துட்டு ரீச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற ஒரு லொகேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மப்பேடு தாம்பரம் ஈஸ்ட் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் 30 மீட்டர்ஸ்லேயே இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 BHK அண்ட் 3 BHKலாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. ஸோ டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எம்சி பில்டர்ஸ் அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்ம இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். சுற்றி பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ்லேயே இருக்கிற இந்த அழகான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு 2 BHK அண்ட் 3 BHK அவைலபிளாக இருக்குது. அது ஒரு யூனிட் தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. ஆல்சோ வெளியிலே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள நம்மளுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, CCTV ஃபெசிலிட்டி இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 phase EB கனெக்ஷனுமே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. போர் சம் செப்டிக் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2 BHK அண்ட் 3 BHK அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்க ஒரு 3 BHK யூனிட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க இந்த யூனிட் தான். ஸோ அப்படியே வந்துருங்க. நம்மளுக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபிள் கிரில் கேட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டீக்குட்ல வந்துட்டு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்க்கும்போது நல்லா யூனிக்காகவே இருக்குது. ஸோ அப்படியே வாங்க உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால் தான் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு நல்லா ப்ரைவேட்டாகவே இருக்கும். ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ ஹால் இந்த சைட்லையுமே நம்மளுக்கு ஹால் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு இந்த சைட்லையுமே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஹால் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. ஸோ நீங்கள் டைனிங் ஸ்பேஸ் பிளான் பண்ணுறதுனா கூட நம்ம இந்த பக்கம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோட வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போலாம் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கொசுகள் தொல்லலாம் நிறைய அதிகமாகிடுச்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனியை பொறுத்த வரைக்கும் ரோட் ஃபேஸிங் பால்கனி. நான் சொன்னேன்ல 50 மீட்டர்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து பாருங்கள். ஸோ அங்கே பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மப்பேடு மெயின் ரோட் தான். ஸோ அந்த டெட் எண்டு போனீங்கன்னா நீங்கள் நேராக வந்து அந்த பைபாஸ் பிடிச்சிடலாம். ஊருக்கு போகிற ரூட்லாம் இந்த பெருங்கலத்தூர் அது மட்டும் இல்லாமல் ஊரை பக்கம் அந்த ரோடெலாம் வந்துட்டு அந்த ரோடு கனெக்டிவிட்டி நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஆல்சோ அங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கேம்ப் ரோட் பக்கமாக பார்த்தீங்கன்னா கேம்ப் ரோட் ஜங்ஷன் நம்ம ரீச் பண்ணிடலாம். பாரத் காலேஜ் இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு சைத்தன்யா இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜியோன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது நம்மளுக்கு பக்கத்துலேயே. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா நம்ம பசங்களோட எஜுகேஷனல் பர்பஸ் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு நம்மளுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் பால்கனி நல்லா லென்த்தாகவே இருக்குது. நம்மளுக்கு சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சேஃப்டியாக இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே இந்த பால்கனியில் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் தான் பார்க்க போகிறோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஓப்பன் கிச்சன் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கமாக வரும்போதே தெரியும். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாகவே இருக்குது. ஓப்பன் கிச்சனில் இருக்குது. ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குன்னு. நம்ம கிச்சனில் நம்ம லேடிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கிச்சன் நல்லா எனக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது. உங்களுக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாகவே நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்குது. ஆல்சோ லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பர்சனலாக வந்து கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணிக்கணும்னாலும் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் ஸ்டேஜ் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ சிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஆரோ வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. எல்லாமே இருக்குது. கிச்சன் ஸ்டேஜ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸி அது மட்டும் இல்லாமல் ஓவன் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். கிச்சனில் நம்மளுக்கு ஒரு விண்டோஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட்டோட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது. பகல்லே எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றி நம்மளுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸ்லேயும் மஸ்கிட்டோ நெட்டோட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான். ஸோ இந்த சைட்லேயே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா காம்பேக்டான சைஸில் இருக்குது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் நிறைய ஷெல்ஃப் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் எல்லாமே. அண்ட் இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. செகண்ட் பெட்ரூம்
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். 1177 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 467 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்மே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, நான் ஒரு 3 BHK பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது, வென்டிலேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ்லேயே இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் தான். ஸோ ஹால்லேருந்து நம்மளுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது. நம்மளுக்கு வாஷ் பேஷன் முதல் கொண்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் தான். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்த சைஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நம்மளுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும், ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது இந்த விண்டோ, இந்த ரூமில் இருக்கிறது. சரிங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் தான். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ மாஸ்டர் பெட்ரூம்னு நம்ம சொல்லும் போதே தெரியும், அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்கணும். ஸோ ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய விண்டோ பிளான் பண்ணியிருக்காங்க. விண்டோலையும் நம்மளுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரில் இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு ரூம்லேயோ இல்லை வந்துட்டு கிச்சன்லேயோ நம்ம ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் இருக்குது அப்படின்னா கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட பட்ஜெட் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு per square feet 6200 கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஆல்சோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், EB சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்துடும். சரிங்களா? ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக சைட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய பேர் 3 BHK கேட்டுட்டு இருக்கீங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற எங்களுக்கு 3 BHKவாக இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் அண்ட் ஆல்சோ ரூம் என்ன, பெட்ரூம் என்ன சைஸில் இருக்குது, ஹால் என்ன சைஸில் இருக்குது, ஸோ கிச்சன் என்ன சைஸில் இருக்குது அப்படின்ற டீடைல்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது இன்னுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ மறுபடியும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிடுறேன். நம்ம மப்பேடில் தான் இருக்குது. கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 5 minutesலேயே வந்துடலாம். ஆல்சோ இங்கேருந்து பெருங்கலத்தூரும் ஜஸ்ட் 10 minutesலேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? பெருங்கலத்தூருக்கும் கேம்ப் ரோடுக்கும் நடுவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் நம்மளுக்கு பாரத் காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 3 minutesலேயே ரீச் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. பக்கத்துலேயே நம்மளுக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. நான் ஏன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வாங்குற எல்லாருமே அவங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இந்த ஸ்கூல், எல்லா ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை சீக்கிரமே காண்டாக்ட் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது 3 BHK. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 2 BHK. ஸோ 2 BHKவும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1042 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. 413 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 BHKவும் நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணலாம். 3 BHK வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.